நான் உங்கள் சனா. இன்னுமொரு கதையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவும் என் நண்பன் ஒருவனுடைய ஓர் உண்மை சம்பவம். அவர்களது பார்வையிலிருந்து எழுதுகின்றேன், படியுங்கள். வணக்கம், என் பெயர் அமுதன். வயது 42. ஒரு நெட்வொர்க்கில் சென்னை பிரான்ச் டெக்னிக்கல் டீம் லீடர் ஆக வேலை பார்க்கின்றேன். திருமணம் முடித்து சில வருடங்களாகின்றன. மனைவி 2 பிள்ளைகளையும் கவனித்துக்கொண்டு வீட்டிலேயே இருக்கின்றார். நாங்கள் இருப்பது ஓர் வாடகை வீடு. எங்களுடன் அத்தையும் மனைவியின் தம்பியும் இருக்கின்றனர். வீடு சற்றே சிறிய நெருக்கமான வீடு. நாங்கள் இருவரும் உறவு கொள்வதென்பது மிகவும் கடினமானதொன்று. காரணம், பெரும்பாலும் குழந்தைகள் எங்களுடன் தான் தூங்குவர். மனைவிக்கும் 2ஆம் குழந்தையின் பின் உறவில் சற்று நாட்டம் குறைவு. 2 வாரங்களில் ஒருமுறை தான் ஏதேனும் நடக்கும். அதுவும் நடுராத்திரியில் அனைவரும் தூங்கிய பிற்பாடே. நான் உறவு கொள்ள சந்தர்ப்பம் கிட்டும். ஆதலால் பெரும்பாலும் புலன்களை அடக்கிக் கொள்வது எனக்கு பழகிவிட்டது. ஆனால் அதனையும் தாண்டி எனக்கு ஓர் அதிசயம் நடந்தது. அதனை இங்கே உங்களிடம் பகிர்கின்றேன். ஓர் 5 மாதத்திற்கு முன்னர் எம் நிறுவனத்தால் புதிய டெக்னாலஜி தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மும்பையில் நடந்தது. அதற்கு பல மாநிலங்களிலும் இருந்து அது தொடர்பான ஊழியர்களை அழைத்திருந்தனர். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற டீமில் நானும் பங்கு பற்றியிருந்தேன். அது 5 நாள் நிகழ்வு. ஆங்கிலத்திலும் இந்தியிலுமே கலந்துரையாடப்பட்டது. எம் தமிழ்நாட்டு டீமுக்கு இந்தி என்பது விளங்க முடியாத கடினமான ஒன்றாக இருந்தது. அப்போது தான் முதல் நாள் அன்று கொல்கத்தாவைச் சேர்ந்த பூஜா எனும் பெண் அறிமுகமானார். பார்ப்பதற்கு என் வயதுடையவள். வசீகரிக்கும் தேகமும் அழகும் உடையவள். சிவந்திருந்த தேகத்திற்கு கருநீல நிறத்தில் நேர்த்தியாக சேலை கட்டி நெற்றியின் உச்சியில் குங்குமம் வைத்திருந்தது. திருமணம் முடித்து ஒரு குழந்தையாவது இருக்கும். அடிக்கடி கைகளால் சேலையின் முந்தானையை சரிசெய்த வண்ணம் கூந்தலை தொட்டு தடவுவது அவளுக்கு மேலும் அழகு சேர்த்தது. எம் டீமின் இந்தி பிரச்சனையை அறிந்ததும் அவளாகவே முன் வந்து எமக்கு டிரான்ஸ்லேட்டர் ஆக உதவி செய்தாள். நான் ஓர் திருமணம் ஆனவன் என்பதை மறந்து என் கண்கள் அடிக்கடி அவள் மீது படர்ந்தது. அவள் இன்னொருவன் மனைவி என்பதை அறிந்தும் அவளை பார்ப்பதை மனது பெரிதும் விரும்பியது. அவளும் தமிழ் என்பதால் எம் டீமுடன் சற்றே நெருக்கமானாள். அவள் பூர்வீகம் தமிழ். ஆனால் நீண்ட காலமாக அங்கே இந்திக்காரர் ஒருவரை திருமணம் முடித்து வாழ்கின்றார். 2ஆம் 3ஆம் நாட்களில் பூஜா என்னுடனும் சகஜமாக பழகினாள். அவளிடம் எந்தவொரு தப்பான எண்ணமும் இருக்கவில்லை. நானும் அவள் மீது இருந்த நலப்பிராயத்தால் தேவையற்ற எண்ணங்கள் மனதில் எழவிடவில்லை. ஆயினும் அவள் என்னிடம் சற்று அதிகமாகவே பழகினாள். காரணம், எனக்கும் அவளுக்கும் ஒரே வயது. அவளுக்கும் என்னைப் போன்று 2 குழந்தைகள் என சில விடயங்கள் ஒத்துப்போயின. அவளிடம் எனக்கு அன்பும் மரியாதையும் கூட்டிக்கொண்டே சென்றது. பேசும்போது நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையையும் சரியான உச்சரிப்புடன் கூறும்போது அவளது உதடுகளின் அழகை வர்ணிப்பதற்கு கவிஞன் தான் வேண்டும். என் வார்த்தையில் கூற வேண்டுமெனில் பாபா சான்ஸே இல்லை. செமையாக இருக்கும். அவள் பழகிய சில நாட்களிலேயே எங்கள் இருவருக்குள்ளும் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. அதை காமம் என்றோ காதல் என்றோ அல்லது நட்பு என்றோ கூறிவிட முடியாது. அதனையும் தாண்டிய புனிதமான உணர்வாய் நான் உணர்ந்தேன். இருவரும் சற்று மனம் விட்டு எங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் சில அந்தரங்க விடயங்கள் பற்றியும் பேசத் தொடங்கினோம். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே இருக்கும் உறவு தொடர்பான விடயங்களையும் டிஸ்கஸ் பண்ணினோம். அவளுக்கும் அவளது கணவனுக்கும் வயது வித்தியாசம் இருக்கின்றதையும் உறவு வைத்து சில வருடங்களாவதையும் முகத்தில் ஒரு மெல்லிய வலியுடன் கூறினாள். எம்மிருவரது பார்ட்னருடன் இருக்கும் அந்தரங்க இடைவெளி பற்றிய டிஸ்கஷன் எங்களுக்குள் மேலும் ஓர் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. நிகழ்வின் இறுதி நாளன்று இரவு எங்கள் அனைவருக்கும் ஓர் சிறப்பான இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனக்கும் மனதிற்குள் அவளை நாளையுடன் பார்க்க முடியாது என ஓர் கவலை தொற்றிக்கொண்டது. நானும் உணவை எடுத்துக்கொண்டு அவளுக்கு அருகில் சென்று அமர்ந்தேன்.
அவளும் சற்று கவலை தேய்ந்த முகத்துடன் என்னை பார்த்து புன்முறுவலுடன் வரவேற்றாள். அமைதியாக உணவருந்தியபடி, உங்களுடன் பழகிய இந்த சில நாட்கள் மறக்க முடியாதவை என நான் ஆரம்பித்தேன். அவளும் அதை ஆமோதித்தாள். அவளின் மௌனம் என் ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருந்தது. பின் நீண்ட இடைவெளிக்குப் பின் அவளிடம், நான் உங்களுடன் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா என தயக்கத்துடன் கேட்டேன். அவளும் அதை எதிர்பார்த்தவள் போல் தலையை மேலும் கீழும் ஆட்டி சம்மதம் தெரிவித்தாள். உடனடியாக வேகவேகமாக இருவரும் உணவருந்திவிட்டு ஒன்றாக சற்று நேரம் காலார நடந்தபடி ஏதேதோ கதை பேசியபடி அந்த கோட்டலை சுற்றி சுற்றி நடந்தோம். நீண்ட நேரம் நடந்ததில் அவளது அறையின் அருகில் வந்து நின்றோம். அவளும் கதவை திறந்து விட்டு வாசலில் நின்றபடி, பிரிய மனமில்லாமலும் ஏதும் பேச வார்த்தைகள் இல்லாமலும் இருவரும் ஒருவரது கண்களையே பார்ப்பதும் தரையை பார்ப்பதும் புன்னகைப்பதும் என சில வினாடிகளை கடத்தினோம். சிறிது நேரத்தின் பின் அவள் கதவை மூடாமல் உள்ளே சென்று மெதுவாக தலையை மாத்திரம் என் பக்கம் திருப்பி நான் நிற்கின்றேனா இல்லையா என பார்த்தபடி நின்றாள். அவள் அப்படி பார்த்தது என்னை வா என்று அழைப்பது போலிருந்தது. எனக்கோ என்ன செய்வதென்று அறியாதவனாய் என்னை அறியாமலே அவளை நோக்கி நடந்து அவள் பின் பக்கமாக நெருங்கிச் சென்று அவளது கைகளின் முட்டிக்கு மேல் பகுதியில் மெதுவாக இருபக்கமும் பிடித்தேன். சட்டென என்னை அவளிடம் இருந்து பிரித்து என் கண்களை பார்த்து, உன்னை நம்பலாமா? எனக்கு பயமாக இருக்கின்றது என்றாள். நானும் தாராளமாக நம்பலாம். உங்கள் எதிர்பார்ப்பிற்கும் விருப்பத்திற்கும் நம்பிக்கைக்கும் தகுதியானவனாக இருப்பேன் என்றேன். அவளும் ஓகே பட் ஒன் கண்டிஷன் என்றாள். நானும் என்ன கண்டிஷன் என்றேன். அவள், நமக்குள்ள நடக்கிற இது இன்று மட்டும் தான். இது தொடரக்கூடாது. இனி ஒருபோதும் நாங்கள் இது தொடர்பாக பேசிக்கக்கூடாது என்றாள். நானும் பதிலுக்கு, நீங்கள் கூறுவதே சரி. எமிருவருக்கும் குடும்பம் இருக்கின்றது என கூறினேன். வெடிப்பதற்கு தயாராக இருந்த என் அளவாங்கை அவள் புதரை சற்று விலக்கி அந்த ஆழ்துளை கிணற்றில் இறக்க ஆரம்பித்தேன். பல நாட்களாக தூர்வாராது காய்ந்து கிடந்ததால் சற்றே இரக்கமாக இருந்தது அந்த கிணறு. உண்மையில் அவள் வித்தைக்காரிதான். பூஜாவை பார்க்க அவளும் நன்கு களைத்து போய் மூச்சுக்களை விட்டபடி என் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது அந்த பார்வை எனக்கு 1000 அர்த்தங்களை தெரியப்படுத்தியது. அவள் முகத்தில் நிம்மதியுடன் கூடிய முழுத்திருப்தி தெரிந்தது. எட்டாத ஓர் உயரத்தை எட்டியது போன்ற வெற்றி களைப்பு தெரிந்தது. இருவரும் சிறிது நேரம் ஏதும் பேசிக்கொள்ளாது ஒருவரை ஒருவர் இமைக்காது அப்படியே பார்த்து இருவரது திருப்தி நிலையையும் ஒருவருக்கு ஒருவர் புன்னகைத்தபடி தெரியப்படுத்திக் கொண்டிருந்தோம். நேரமோ விடியற்காலை 1:30 தாண்டிக் கொண்டிருந்தது. நீண்ட நேர இடைவெளியின் பின் பூஜா அந்த மௌனத்தை கலைத்து, அமுதன், இந்த அணைப்பு ஓர் மறக்க முடியாத அனுபவம். ஆனால் நாம் இதை தொடர முடியாது. இன்றோடு இதை முடிக்க வேண்டும் ப்ளீஸ் என்றாள். நானும் என ஆமோதித்துக்கொண்டே, ப்ராமிசஸ், என்னாலும் மறக்க முடியாத இரவு. என்னை நம்பியதற்கு முதலில் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். நானும் உன்னை எந்த வித்திலும் ஒருபோதும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன் என கூறி அவள் தலையில் ஒரு முத்தமிட்டபடி இருக்க அவள், தேங்க்ஸ் டியர், யூ கேவ் மீ அ அன்ஃபர்கெட்டபிள் நைட். தேங்க் யூ so much டியர் என கூறிக்கொண்டே, ஓகே ஐ ஹாவ் டு டேக் பாத் நவ், மார்னிங் டிராவல் பண்ணணும் என கூறிக்கொண்டு எழுந்தாள். கட்டிலின் மறுபக்கம் அவள் இருந்து கொண்டு ஆடைகளை அட்ஜஸ்ட் செய்த படி இருக்க எனக்கும் அவளை பிரிவதில் கொஞ்சமும் விருப்பமில்லாமல் அவளை விலகிக்கொண்டே கட்டிலின் மறுபக்கம் நானிருந்து கொண்டு ஷாவரின் நீர் வடியும் நிலையில் அவளுக்கு 44 வயதென்று யாரும் கூறமாட்டார்கள். பாத்ரூம் வாசலில் சாய்ந்தபடி அவளை சைட் அடித்து ஜொல்லு ஊத்திக் கொண்டிருக்க அவளும் தன் தலையிலும் முகத்திலும் வடியும் தண்ணீரை கைகளால் ஒதுக்கியபடி ஓரக்கண்ணால் என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டே இருந்தாள்.